வணக்கம். நம்முடைய முன்னோர்கள் குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம் அப்படின்னு 5 வகை நிலங்களை பிரித்தாங்க. அந்த 5 வகை நிலங்களில் என்னென்ன விளையும் என்னென்ன விளையாதுன்னு வகுத்து வச்சுருந்தாங்க. உதாரணமாக பாலைவனத்தில் பயிர் பண்ண முடியாது, அதுதான் இயற்கையோட நியதி. அதே போல தான் மனிதர்களுக்குள்ளேயும் இவர்களுக்கு என்ன தொழில் வரும், என்ன தொழில் வராது, ஜீன்லேயே என்ன இருக்குன்னு பிரித்து தான் அந்தந்த தொழிலை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்தந்த தொழிலை செய்பவர்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு பெயர் வச்சாங்க. அந்த பெயருக்கு பின்னாடி தான் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சுங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த ஜாதியை தொழிலேருந்து தூக்கிட்டோம். நம்ம வேறு தொழிலுக்கு செல்கிறோம். ஆனால் அந்த ஜாதியை நம்ம மறந்துட்டோம். ஜாதியை எதற்கு கொண்டாடுறோம்னா, அவன் மேல் சாதி, இவன் கீழ் சாதி அப்படின்னு அணுகுமுறை, அவனை நடத்துகிற அணுகுமுறைக்கு மாற்றிட்டோம் ஜாதியை. உண்மையிலுமே ஜாதிங்கிறது ஒரு அணுகுமுறையோ ஒரு நடத்துகிற விதமோ கிடையாது. அது ஒரு தொழில். ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு தான் இனி இந்த ஜாதியில் இந்த ஜாதிக்காரன் இந்த இந்த தொழிலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விதத்தை தான் கொண்டாங்க தவிர, இந்த தொழிலையே நீ செய்யணும் அப்படிங்கிற விதம் கிடையாது. நம்மளோட ஜீன் அந்த ஜீனுக்கு இந்த தொழில் உனக்கு சிறந்ததாக விளங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாதியை கொண்டாந்தாங்களே தவிர, இதையே நீ செஞ்சுக்கிட்டுரு அது அப்படிங்கிறதுக்காகவே கிடையாது. உங்கள் விருப்பம்தான் அது. நீங்கள் எந்த தொழிலை வேணுமாலும் செய்யலாம். ஆனால் உங்களோட ஜீனில் என்ன விருப்பம் இருக்கோ அதுக்கு ஒரு நாள் வெளிப்படும். உதாரணத்துக்கு இப்போ பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அவர் ஒரு ஆசாரியாக இருப்பார். ஆனால் அவர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அதே இடத்துல ஒரு ஜன்னல் வேலை நினச்சா அந்த ஜன்னல் வேலையில் அவருக்கு அப்படியே அதை பார்த்தா அவருக்கு ஒரு விருப்பமாக இருக்கும். அதுதான் ஜீன். அவர் தொழிலை மாற்றிட்டார். அந்த ஆசாரி தொழிலை அவர் மாற்றிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, அந்த ஆசாரி தொழில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அவருக்கு அது புரியாமல் அவர் வேறு தொழில் செஞ்சிட்ருக்காரு. ஆகவே இந்த ஜாதியை வச்சு நீ மேல் சாதி கீழ் சாதின்னு பேசுகிறத நம்ம நிறுத்திக்கணும். இது ஜாதி தொழிலுக்காக உருவாக்கப்பட்டது தானே தவிர இது ஒன்றும் கீழ்த்தனமாக நடத்துறதுக்கு மேல்தனமாக நடத்துறதுக்கும் ஒரு அணுகுமுறைக்காக இந்த ஜாதியை இங்கே உருவாக்கப்படவே இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், நிலத்தில் எப்படி வகையாக பிரித்து வச்சுருக்கோமோ அப்படி தான் மனிதருக்குள்ள ஆற்றல்களை பிரித்து வைக்க தான் ஜாதி பயன்படுத்துறது ஒழிய அவர்களை நடத்துகிற விதத்துலேயோ அவர்களை அந்த மாதிரி ஒரு விஷயமே இங்கே கிடையாது. நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு சாதி சங்கங்கள் வச்சுக்கிட்டு ஜாதி மாநாடு போடுறது, இதெல்லாம் அந்தந்த தொழிலில் செஞ்சு தான் இன்னும் நம்ம சிறப்பாக முன்னேறிக்கலாங்கிறது தான் நம்மளோட கருத்து.